உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மேதா ரமேஷ் தலைமையில் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விரைவில் வந்தவாசியில் தொகுதி மாநாடு நடத்துவதற்கு தீவிரமாக கட்சி பணியாற்றிட வேண்டும், வந்தவாசி தொகுதியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முகவர்களை நியமிக்கப்பட வேண்டும் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் வீரமுத்து பெல்லந்திரன், கிறிஸ்தவ பேரவையின் மாநில துணை செயலாளர் மூவேந்தன், மனோகர், அருண், அன்பரசு, தசரதன், அசோக் வல்லவன், ராமு, ரஞ்சித், ஞானப்பிரகாசம், லக்ஷ்மணன், ஐயப்பன், செந்தமிழ் செல்வன், செந்தில், தியாகு, பன்னீர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சுசி தமிழ் பாண்டியன் தலைமையில் தூத்துக்குடி மாவட்டம் பெஞ்சமின் நகரில் படுகொலை செய்யப்பட்ட ஏழுமலைக்கு நீதி கேட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் தூத்துக்குடியில் பட்டியல் சமூக இளைஞர் ஏழுமலை படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் முதன்மை செயலாளர் பாவரசு கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார். இந்நிகழ்வில் மேனாள் மண்டல செயலாளர் தமிழ்வாணன், தேனி மண்டல செயலாளர் அரிமா, ஜெயரஃபிக், மண்டல துணை செயலாளர் நாகரத்தினம், ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் குழந்தைராஜ், கம்பம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் ஆயுப்கான், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் கா தமிழன், மகளிரணி மாநில துணை செயலாளர் கோமதி ஆனந்தராஜ், மகளிரணி மாநில செயற்குழு உறுப்பினர் கனிமனோகரன், சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ஆண்டவர், பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் பெரியகுளம் நகர செயலாளர் ஜோதி முருகன், தொல் தளபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி பகுதியைச் சேர்ந்தவர் ரன்சை. இவர் பெருந்துறை அரசு மாதிரி பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வந்ததுடன் பள்ளி விடுதியிலேயே தங்கி படித்து வந்தார். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் வகுப்பறைக்கு சென்ற சஞ்சய் இடைவேளை நேரத்தில் மட்டும் தனியாக விடுதி அறைக்கு திரும்பியுள்ளார். அப்போது யாரும் இல்லாத நேரத்தில் மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக மீட்கப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து மாணவன் சஞ்சயின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு திரண்டு உண்மையான காரணத்தை கண்டறிய கோரி சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து அப்புறப்படுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் விஜயபாலன் மகனை இழந்து வாடும் பெற்றோருக்கு நேரில் ஆறுதல் கூறினார். மேலும் துயரத்தில் போராடிய பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் மீது வழக்குகள் ஏதும் பதிய வேண்டாம் என போலீசாருக்கு கோரிக்கை விடுத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்துவிட்டு தனியார் மண்டபத்தில் மாவட்ட செயற்குழு கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வந்தவாசி தொகுதி மாவட்ட செயலாளர் மேதா ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வந்தவாசி தொகுதியை முழுமையாக அனைத்து பொறுப்பாளர்களும் கட்சி பணியாற்றி ஆட்சி செய்ய வேண்டும் என்றும் மக்களுக்கான பிரச்சினைகளை கண்டறிந்து மக்களுக்கு தேவையான சேவைகளை கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.
இதில் சிறப்பு அழைப்பாளராக மேனாள் மாநில நிதி செயலாளர் சமூக நல்லிணக்க பேரவை பெல்லியந்திரன் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் கிறிஸ்தவ பேரவையின் மாநில துணை செயலாளர் மூவேந்தன், நகர செயலாளர் இணையன், இளஞ்சிறுத்தைகள் இல்லச்சி பாசறை தொகுதி அமைப்பாளர் அன்பரசு, ஒன்றிய செயலாளர் அசோக் வலவன், ரஞ்சித் பிரபு, கீழ்வல்லையோ தசரதன், ஞானப்பிரகாசம், லட்சுமணன், ராமு, சிரஞ்சீவி, வீரமுத்து, நகர இணை செயலாளர் விஜய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,